நடந்தது விபத்தெல்லாம் இல்லை, அது கொலை. ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால், இப்படியான சூழல் இருக்குதுங்கிறத தெரிஞ்சு தான் இந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்படிங்கிறதான் நாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. என்ன இருந்தாலும் மக்கள் மந்தைகள் தங்களுக்காக எல்லாத்தையும் துறந்து காத்திருப்பாங்கங்கிற திமிரும் ஆணவமும் அதிகார வெறியும் என்ன பண்ணி இருக்குதுன்னா இத்தனை பேர் செத்து போகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்குது. காலையில இருந்தே சுற்றி திரியக்கூடிய காவல்துறையினர், அவர்களுக்கு துணை செய்யக்கூடிய கியூ பிரான்ச் முதலானவர்கள்லாம் கூட்டம் வர வர என்ன பண்ணிருக்கணும்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் அங்கங்க பேரிகார்டு அமைச்சிருக்கணும். ஏதோ ஒரு வகையில் தன்னார்வர்களை இணைச்சி மக்களை பேக்கேஜா பிரிச்சு நிறுத்துறது அப்படிங்கிற வேலை பண்ணிருக்கலாம். அதையெல்லாம் செய்யவே இல்லை. இது கடுமையான குற்றம். அந்த மக்களை பற்றி அவர்களுடைய அவஸ்தைகளை பற்றி துளி கூட கவலைப்படாம விளம்பரத்தை மட்டுமே இலக்காக கொண்டு இயங்கிய ஊடகங்கள் அடுத்த குற்றவாளிகள். மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தாதவங்க இவங்களும் குற்றவாளிகள். முதல்ல கரூர் கூட்டத்து நெரிசலில் சிக்கி உயிரிழந்த அத்தனை பேரோட குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். நாம் இதில் சொல்ல வரக்கூடியது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நடந்தது விபத்தெல்லாம் இல்லை, அது கொலை. ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால், இறந்தவங்க எல்லாருமே மூச்சு திணறலால் பசியால் மயங்கி விழுந்து அவங்க மேலே நபர்கள்லாம் ஏறி மிதித்தது மூலமாக உயிரிழந்தது தான் அத்தனையுமே நடந்தது. வந்திருக்கிறவங்க நோயாளிகள் செத்ததாக எந்த தகவலுமே இல்லை. அப்போ இதை என்ன பண்ண வேண்டியிருக்குதுன்னு சொன்னால், இப்படியான சூழல் இருக்குதுங்கிறத தெரிஞ்சு தான் இந்த விஷயம் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்படிங்கிறதான் நாம் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. என்ன தெரிஞ்சு நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால், விஜய் ஆரம்பத்தில் வெளியில் வந்ததிலிருந்தே அவரை பார்க்கறதுக்காக மக்கள் அதிகாலையில் வந்துடுறது, மாநாடுகள் நடந்தால் முதல் நாளே வந்துடுறது அப்படிங்கிற வகையில் கூட்டம் கூட்டமாக குடும்பமாக வர்றதுங்கிறது இயல்பாக நடந்துட்டு இருக்குது. அது எங்கேயுமே மாறலை. அவர் இப்போ சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய திருச்சியில் தொடங்கி கடைசியாக முடிஞ்ச கரூர் வரைக்கும் இதுதான் நிகழ்வு. இந்த விஷயம் தெரியும் போது ரெண்டு சமாச்சாரங்களை கணக்கில் எடுத்துக்கணும். மாநாடு மாதிரியான இடங்களில் கூட உணவுக்கான ஸ்டால்கள்லாம் போட முடியும், தண்ணிக்கான விற்பனைகள் ஏற்பாடு படுத்த முடியும், அதெல்லாம் சாதாரணம். இப்படி சுற்றுப்பயணங்கிற வகையில் ஏற்பாடு பண்ணக்கூடிய இடத்துல அரங்கங்கள்லாம் அமைக்க முடியாது. அப்போ மக்கள் காலையிலே நிற்கிறாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியலன்னு சொன்னால் உணவு தேவைப்படும், தண்ணி தேவைப்படும், கூட்டம் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்படும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது. இது தெரியாமல் இருக்கிறதுக்கான எந்த சான்ஸும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கரூரில் அரசு கிட்ட அனுமதி வாங்கினது மத்தியானம் 12:30 மணிக்கு. அவங்க பேசுறதுன்னு சொல்லி இணையதளத்துல எல்லாம் பரப்புரை பண்ணது 3 மணிக்கு. ஆனால் விஜய் அங்கே வந்ததுங்கிறது 7:15. காலையிலேயே குவிந்த மக்கள் நெருக்கடியாக சுத்தி இருந்த சின்ன சின்ன கடைகள்லாம் கூட விற்பனையாளர் தீர்ந்திருக்கும். கூட்டம் அதிகரிக்கும் போது வரக்கூடிய பதட்டத்தால மூடப்பட்டிருக்கும். உணவு இல்லாமல் நின்றுக்கிறாங்க. அதுதான் முதல்ல அவங்க தளர்வுறதுக்கு காரணம். அப்படி தளர்வுற்றவர்களுக்கு நேரமாக தண்ணி குடிக்க முடியாத நிலை, கொண்டு வந்த தண்ணி எல்லாம் காலியாயிடுச்சு. அப்புறம் காலையில இருந்தே நின்றுட்டு இருக்கிறதுல இடங்கள் பறிபோயிடும், முன்னாடி நின்று பார்க்க முடியாதுங்கிற பரிதவிப்பும், போனா வெளியில வர முடியாதுங்கிற சூழல்லையும் இயற்கை உபாதைகளுக்காக கூட வெளியேற முடியாம, அதனால தண்ணி குடிக்க முடியாம இப்படி அவங்க நெருக்கடிக்குள்ளார தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இது முழுக்க விஜய் அவரது கட்சியினர் எல்லாரும் சேர்ந்து செய்த சதி. முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணி இருக்கணும்னா, அவங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுத்திருக்கணும். அது மூலமாக ஒரு கூட்டத்தை ஒத்தி வைக்கிறதுல எல்லாம் உலகம் அழிஞ்செல்லாம் போயிடாது. இதை செய்யாத பட்சத்தில் என்ன இருந்தாலும் மக்கள் மந்தைகள் தங்களுக்காக எல்லாத்தையும் துறந்து காத்திருப்பாங்கங்கிற திமிரும் ஆணவமும் அதிகார வெறியும் என்ன பண்ணி இருக்குதுன்னா இத்தனை பேர் செத்து போகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்குது. இது முதல் குற்றவாளிகளாக இவங்க இருக்கிறாங்க. அடுத்தாப்புல யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா அரசு, குறிப்பா காவல்துறை. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோட தொடர்ச்சியான பரப்புரையிலும் மக்கள் கூட்டம் குவிகிறது என்கிறதெல்லாம் அரசுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை கொடுத்திருக்குது. ஒரு இடத்துல சாதாரணமா ஒரு ஆர்ப்பாட்டம் நிகழ்ந்தாலோ ஒரு தெருமுனை பிரச்சாரம் நிகழ்ந்தாலோ அதை திட்டமிட்ட தேதியிலிருந்து இவங்க என்ன பண்றாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு சுத்தி வரக்கூடிய உளவுத்துறை இருக்குது. காவல்துறையோட கியூ பிரான்ச் உட்பட ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது. இவங்க எல்லாம் முறையாக இயங்கி இருந்தா அங்க என்ன நடக்குதுங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கும். அது மூலமாக முதல்ல இடத்தை அலாட் பண்றதுலேயே அவங்க உஷாரா இருப்பாங்க. முடியலன்னா உங்களுடைய கூட்டத்தை சமாளிக்க முடியலன்னு சொல்லி எழுதி கொடுத்திருக்கணும். அது
அதுக்கான மைதானத்தை ஏற்பாடு பண்றது வரைக்கும் காத்திருங்க அப்படிங்கிற வகையில வந்து அவங்கள அறிவுறுத்தி இருக்கணும். இதையெல்லாம் செய்யாத காவல்துறை தவறிழைச்சதுனால தான் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கொலைகள் வரைக்குமாக போய் முடிஞ்சிருக்குது. கூட்டம் முன்னாடியே இந்த மாதிரி தகவல்கள்லாம் சேகரிக்க முடியுங்கிறது மட்டும் இல்லாம காலையில இருந்தே சுற்றி திரியக்கூடிய காவல்துறையினர் அவர்களுக்கு துணை செய்யக்கூடிய கியூ பிரான்ச் முதலானவர்கள்லாம் வந்து கூட்டம் வர வர என்ன பண்ணிருக்கணும்னா அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல அங்கங்க பேரிகார்டு அமைச்சிருக்கணும். ஏதோ ஒரு வகையில தன்னார்வர்களை இணைச்சி அது அந்த தாவைக்கா கட்சியினரை இணைச்சிருக்கலாம் அல்லது ஊர்ல இருக்கக்கூடிய நலச்சங்கங்களை இணைச்சிருக்கலாம். இணைச்சி அதுக்குள்ளார ஹோம் கார்டு மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அவ்வளத்தின் மூலமாக மக்களை வந்து பேக்கேஜா பிரிச்சு நிறுத்துறது அப்படிங்கிற வேலை பண்ணிருக்கலாம். அதையெல்லாம் செய்யவே இல்லை. இது வந்து கடுமையான குற்றம். மூன்றாவது குற்றம் என்னன்னு சொன்னா காலையில இருந்து மக்கள் பரிதவிச்சிட்டு நிக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு மாறாக ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா மக்கள் கூட்டம் கூட்டமா குவிகிறாங்க, அது உற்சாகமா இருக்கிறாங்க, அவங்க விஜய்க்காக எதிர்பார்த்து இருக்கிறாங்க, ஒரு புரட்சியை உருவாக்குறதுக்கு இருக்கிறாங்கிற மாதிரி ஒளிபரப்பு பண்ணி அந்த மக்களை பற்றி அவர்களுடைய அவஸ்தைகளை பற்றி துளி கூட கவலைப்படாம விளம்பரத்தை மட்டுமே இலக்காக கொண்டு இயங்கிய ஊடகங்கள் அடுத்த குற்றவாளிகள். இவர்கள்லாம் மனிதர்களை வந்து மனிதர்களாகவே மதிக்கிறது இல்லை. இளவு வீட்லையும் கல்யாண வீட்லையும் காசு சம்பாதிக்கிறது எப்படிங்கிற பார்க்கிற மிக கேவலமான பிறவிகளா இருக்கிறாங்க. இந்த வகையில ஊடகங்கள் அதுல இருக்கக்கூடிய குற்றவாளிகள் மிக முக்கியமானவர்கள். இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி செய்தி பரப்பிட்டு இருக்கிறத அனுமதிச்ச காவல்துறை, சட்டம் ஒழுங்கு, நீதித்துறை எல்லாரும் குற்றவாளிகள். அரசுடைய எல்லா போக்குகளும் குற்றத்துக்கு துணை பிரிஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த மக்கள் இப்படி தன்னை மறந்து தன்னுடைய உயிர் போகக்கூடிய நிலைமைகளை மறந்து ஒரு மந்தை மாதிரி போய் அந்த இடத்துல குவிஞ்சு என்ன செய்யறதுன்னு தெரியாத அளவுக்கு நிலகுலஞ்சு போகக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு அற்றவர்களாக ஒரு கவர்ச்சிக்கு பின்னால வந்து தன்னை பலி கொடுக்கிறவங்களாக இவ்வளவு காலமாக அவங்கள ஆக்கி வச்சிருக்கிற இந்த அரசியல் சூழல், மக்கள்கிட்ட சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தாதவங்க இவங்களும் குற்றவாளிகள். இந்த 4 குற்றவாளிகளும் இந்த விஷயத்துக்கு பொறுப்பெடுக்கணும். இதுல வந்து இவங்க தண்டிக்கப்படணும். மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையணும். எல்லாமே மக்களுடைய நல்வாழ்வுக்காக தான் அரசியல் இயக்கங்களை தேடணுமே தவிர யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய கிழுகிழுப்புக்கு இப்படி குழந்தை குட்டிகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உயிரிழக்கக்கூடிய இந்த போக்குகள் மாறணும் அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு உயிரிழந்த குடும்பத்திற்கு மீண்டும் வருத்தத்தையும் அஞ்சலிகளையும் தெரிவிக்கிறதோட மருத்துவமனையில் இருக்கிறவங்க சீக்கிரம் மீண்டும் நல்லபடியாக வரணுங்கிற கோரிக்கையோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.